கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். 8 பெரிய சபை பிரிவுகளை சேர்ந்த 11 பெரிய தலைவர்கள் ஒன்று கூடி அநேகம் போதகர்களை கூட்டி வந்து ஒரு மாநாடு நடத்தினார்கள். அது சபைகளுக்குள்ளே ஒரு ஒருமைப்பாடு தோன்ற வேண்டும், சபைகள் ஒன்றை ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும், மற்றவர்களுடைய விசுவாசத்தை மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும், ஒருங்கிணைந்து இந்த சமுதாயத்திலே சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். இப்படிப்பட்ட வேலைகளை ஒருங்கிணைத்து செய்வதற்கு திட்டமிடும்படியாக அந்த மாநாடு அமைந்தது. அநேக போதகர்கள் வந்து பேசினார்கள், தங்கள் சபை பிரிவின் நம்பிக்கைகளை குறித்தெல்லாம் வெளிப்படுத்தினார்கள். மாநாடு முடியும் போது அதை நடத்தின அந்த தலைவர் சொன்னார், அநேக காரியங்களை நாம் ஒருவரிடத்திலிருந்து ஒருவர் கற்றுக்கொண்டோம். செய்ய வேண்டியவர்கள் என்னது, செய்யக்கூடாதவர்கள் என்னது என்பதையெல்லாம் நாம் மற்றவர்களிடத்திலிருந்து கற்றுக்கொண்டோம், மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுத்தோம். திருச்சபையின் பணிகளிலே நாம் செயல்பட வேண்டியது இன்னது என்று சில தீர்மானங்களையும் நாம் எடுத்தோம். அதெல்லாம் நன்றாக இருந்தது. ஆனால் ஒன்றை எல்லாரும் சொன்னார்கள், காலையிலே எழுந்து ஜெபிக்கிற போதகர்களின் எண்ணிக்கை குறைந்து கொண்டே வருகிறது, அல்லது ஜெபிக்கும் போதகர்கள் போதுமான அளவு நேரம் ஜெபிப்பதில்லை. சராசரியாக ஒவ்வொருவரும் ஜெபிக்கும் நேரத்தை கணக்கில் கொண்டால் ஊழியம் செய்கிற போதகர்களிலே அநேகர் 3 நிமிடத்திற்கும் குறைவாகத்தான் ஜெபிக்கிறார்கள். நம்முடைய பலம் எங்கே இருக்கிறது? நாம் ஒருவரை ஒருவர் தேற்றி ஒருவர் பாரத்தை சுமந்து கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்ற வேண்டும் என்றால் பயமும் பலமும் எங்கிருந்து வருகிறது? தேவனிடத்திலிருந்து அல்லவா? அதை பெற்றுக்கொள்ளாமல் நாம் பல காரியங்களை செய்து என்ன பயன்? ஆண்டவரே, ஜெபத்தின் ஆவியையும் விண்ணப்பத்தின் ஆவியையும் எங்கள் மீது ஊற்றும். நாங்கள் அனுதினமும் உம்மோடு தொடர்பு கொள்வதிலே ரொம்ப குறைந்திருக்கிறோம். எங்களுக்காக 4-5 காரியங்களை சொல்லி ஜெபிக்கின்றோம். திருச்சபைக்காகவும் செய்யப்பட வேண்டிய பணிகளுக்காகவும் எங்களிலே அநேகர் ஜெபிப்பதில்லை. ஜெபிக்கிறவர்களும் குறைந்த நேரத்திலே ஜெபத்தை முடித்து விடுகிறார்கள். எனவே தனிப்பட்ட ஜெபத்திலே நாங்கள் இன்னும் அதிகமாய் வளர்ந்து பெருக எங்களுக்கு உதவி செய்யும் என்று ஜெபிப்போம் என்று சொன்னார். அப்படியே எல்லாரும் ஜெபித்தார்கள். ஒரு தீர்மானம் எடுப்போம், ஒவ்வொரு நாளும் 1 மணி நேரமாவது கர்த்தரோடு விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும் என்று தீர்மானம் எடுப்போம் என்று சொன்னார். அப்படி அநேகர் தீர்மானம் எடுத்தார்கள். ஆம், ஜெபத்தில் தான் வெற்றி இருக்கிறது. சத்துரு யாரை கண்டு பயப்படுகிறான்? ஜெபிக்கிறவனை பார்த்துத்தான். அவனுடைய ஜெபம் கேட்கப்பட்டு பரத்திலிருந்து தேவன் கையை நீட்டி எதையாகிலும் செய்து விட்டால் நாம் அதை தடுக்க முடியாதே. அப்படியானால் தேவனை செயல்பட தூண்டுவது இவருடைய ஜெபம் அல்லவா? அதனால் தான் ஜெபிக்கிற விசுவாசியை கண்டு சாத்தான் நடுங்குகிறான் என்று சொல்வார்கள். யோவான் 10:16, இந்த தொழுவத்தில் உள்ளவைகளை அல்லாமல் வேறே ஆடுகளும் எனக்கு உண்டு, அவைகளையும் நான் கொண்டு வர வேண்டும். அவைகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும், அப்பொழுது ஒரே மந்தையும் ஒரே மேய்ப்பனுமாகும். யோவான் 10:4, அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவனுக்கு பின் செல்லுகிறது. மேய்ப்பனின் சத்தம் எவ்வளவு முக்கியமானது! அந்த சத்தத்தை கேட்டு சிதறி போயிருக்கிற ஆடுகள் எல்லாம் ஒன்று கூடி ஒருமித்து ஒரே மந்தையும் ஒரே மேய்ப்பனுமாகும். பல சபை பிரிவுகளாக பிரிந்திருக்கிற மக்களுக்குள்ளே தேவகுமாரன் சத்தம் தொனிக்கும் போது அவர்கள் ஒரே இருதயமும் ஒரே ஆவியும் உள்ளவர்களாக அவரை தொழுது கொள்கிறார்கள். எல்லா சபைகளிலும் ரட்சிக்கப்பட்டவர்களும் உண்டு, ரட்சிக்கப்படாதவர்களும் உண்டு. காலைதோறும் அவருடைய சத்தத்தை நாம் கேட்போம், அவருக்கு பின் செல்வோம். ஒரே மந்தையும் ஒரே மேய்ப்பனுமாக இணைக்கப்படும் போது நாம் அதிலே இருப்போம். கர்த்தர் தாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை இந்த நாளிலும் நமக்கு தந்தருள்வாராக. ஆமேன்.